ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பும் கனிவும் நிறைந்த வணக்கங்கள். மரண பயத்தை போக்கி ஆயுளை அதிகரிக்கும் இந்த திருக்கடையூர் ஆலயத்தின் ரகசியங்களை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு பக்தருக்காக யமதர்மனியே எட்டி உதைச்ச சிவன், அதோட அமாவாசை அன்னைக்கு வானத்தில நிலாவையே வரவழைச்ச அபிராமி அம்மன்னு ஏகப்பட்ட அதிசயங்கள் இங்கே நடந்திருக்கு. இந்த கோவில் சுமார் 10 ஏக்கர் பரப்புல கம்பீரமா நிக்குது. இங்க உயரமான 2 கோபுரங்கள் இருக்கு. 10 தத்தாம் 11ஆம் நூற்றாண்டுகளை சேர்ந்த சோழர் காலத்திய கல்வெட்டுகளும் இங்கே கிடைச்சிருக்கு. இந்த கல்வெட்டுக்கள் கோவிலோட பழமையையும் வரலாற்று சிறப்பையும் நமக்கு உணர்த்துது. அது மட்டுமில்லாம இந்த கோவில்ல காலதீர்த்தம், மார்க்கண்டேய தீர்த்தம், அமிர்த புஷ்கரனின்னு 3 புனித தீர்த்தங்கள் இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனித்துவமான மகத்துவம் இருக்கு. இந்த ஆலயம் ஏன் இவ்வளவு முக்கியமானது? இங்கே நடந்த அந்த 2 பெரிய கதைகள் என்ன? இதை எல்லாம் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பொதுவா மனித வாழ்க்கையில காலத்தோட முடிவு நெருங்கினா யமதர்மனோட பிடியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாதுங்கிற ஒரு நியதி இருக்கு. ஆனால் இந்த நியதியையே மாற்றி அமைத்த ஒரு தளம்னா அது இந்த திருக்கடையூர் கோவில்தான். இங்கே ஒரு அபூர்வமான நிகழ்வு நடந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க காட்சி தரும் சிவலிங்கம் யாரும் சேதிக்கியது கிடையாது. இது தானாகவே உருவான சுயம்புலிங்கம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு தல விருட்சம் இருக்கும். அது அந்த கோவிலுக்குனே ஒரு தனி அடையாளத்தை கொடுக்கும். திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோயில்ல தலை விருட்சமா இருக்கிறது வில்வமரம். வில்வமரம் சிவன் கோயில்களுக்கு ரொம்பவே விசேஷமானதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இங்க இருக்கிற வில்வ மரத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. மார்க்கண்டேயன் சிவனை வேண்டி தவம் செஞ்சப்போ இந்த வில்வ மரத்தடியில தான் தவம் செஞ்சதா சொல்றாங்க. அதனால இங்க வில்வ இலைகளை அர்ப்பணிச்சு சிவனை வணங்குறதுக்கு தனி மகத்துவம் இருக்கு. இந்த வில்வ மரத்தை சுத்தி வர்றது சிவனுக்கு உகந்த வில்வ இலைகளால அர்ச்சனை செய்யறது நமக்கு மன அமைதியையும் சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கும்னு நம்புறாங்க. இப்ப நாம கால சம்கார மூர்த்தியோட அற்புதமான கதையை விரிவா பார்ப்போம். காலம் காலமா சிவனை நினைச்சு உருகின மிருகண்டு மகரிஷியும் அவரோட மனைவியான மருதி அம்மையும் சிவபக்தியில திளைச்சு வாழ்ந்தாங்க. ஆனா அவங்க மனசுல ஒரு குறை இருந்துச்சு. குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில பல காலம் சிவனை வேண்டி தவம் இருந்த பிறகு அவங்களோட பக்திக்கு மனசு உருகின சிவன் நேர்ல வந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்தாரு. அவங்களோட அளவு கடந்த பக்தியை பார்த்து மெச்சின சிவன் குழந்தை வரம் தரப்போறதா சொன்னாரு. அப்ப சிவன் உங்களுக்கு ஒரு பையன் பிறப்பான். அவன் அறிவில சிறந்து ஒழுக்கத்தில தலை சிறந்து நல்லவனா வளர்வான். ஆனா அவனோட ஆயுசு வெறும் 16 வருஷம்தான். இன்னொரு பக்கம் 16 வயசுல சாகாம நீண்ட ஆயுளோட வாழணும்னு கேட்டீங்கன்னா 100 பிள்ளைகளை தருவேன். அவங்க ரொம்ப நாள் வாழ்வாங்க, ஆனா புத்தி மந்தமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. இதுதான் அவங்களுக்கு சிவன் கொடுத்த வாக்கு. இந்த தம்பதி சிவன் மேல வச்சிருந்த அளவு கடந்த பக்தியால தன்ன மாதிரியே சிவபக்தியில சிறந்து விளங்குற அறிவார்ந்த குழந்தை வேணும்னு மனமுருகி கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. அப்படி பிறந்த குழந்தைக்கு சிவ அருளால மார்க்கண்டேயன் பேர் வச்சு ரொம்ப பாசமா வளர்த்தாங்க. சிவபெருமானோட ஆசைப்படியே அந்த குழந்தையும் அறிவுல சிறந்து சிவன் மேல பெரிய அன்போடவும் பக்தியோடவும் வளர்ந்து வந்துச்சு. இப்படியே நாட்கள் உருண்டோடி அந்த செல்ல குழந்தைக்கு 16 வயசு நெருங்கிருச்சு. அந்த நேரத்துல மார்க்கண்டேயனோட அப்பா மிருகண்டு முனிவர் மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் கவலையில மூழ்கி போயிருந்தாரு. அதை பார்த்த மார்க்கண்டேயன் அப்பாவோட சோகத்துக்கு காரணம் என்னன்னு கேடறான். நடந்த எல்லா விஷயத்தையும் மிருகண்டு முனிவர் தன் மகன் கிட்ட மனசுருகி சொன்னாரு. அப்ப மார்க்கண்டேயன் தந்தைக்கு ஆறுதல் சொன்னான். அப்பா, எதுக்காக கவலைப்படுறீங்க? நான் நிறைய புராண கதைகள் படிச்சிருக்கேன். யாருக்கெல்லாம் ஆதாரம் இல்லையோ, யாருக்கெல்லாம் மரண பயம் இருக்குதோ அவங்களை எல்லாம் சிவபெருமான் கண்டிப்பா காப்பாத்துவாருன்னு எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குன்னு துணிச்சலா சொன்னான். தன் மகனோட இந்த புத்திசாலித்தனத்தையும் சின்ன வயசிலேயே சிவன் மேல அவன் வச்சிருந்த ஆழமான நம்பிக்கையையும் பார்த்து மிருகண்டு முனிவர் வாயடைச்சு போயிட்டாரு. அவர் உள்ளுக்குள்ள ஒரே ஆச்சரியம். அதுல இருந்து மார்க்கண்டேயன் தன்னோட தந்தையோட உபதேசப்படி ஒரு சிவலிங்கத்தை முன்னிறுத்தி அதுக்கு தினமும் பூஜைகள் செஞ்சு சிவநாமம் பாடி வலம் வந்து அதை கட்டி பிடிச்சுக்கிட்டே வாழ்ந்தான்.
அவனோட பக்தியில மனசு நிகழ்ந்த இறைவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. மார்க்கண்டேயனோட சிவபூஜை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் அவனுக்கு கடைசி காலம் வந்துருச்சு. உடனே யமனோட ஆட்கள் மார்க்கண்டேயனோட உயிரை எடுக்க பூமிக்கு வந்தாங்க. ஆனா சிவபெருமானோடு ஆசி பெற்ற மார்க்கண்டேன அந்த தூதர்களால நெருங்கவே முடியல. அதனால இந்த விஷயத்தை யமதர்மன் கிட்ட போய் சொல்றாங்க. யமதர்மன் தன்னோட எருமை வாகனத்தில நேர்லேயே வந்துட்டான். கையில பாச கயிறோட மார்க்கண்டேயனோட உயிரை பறக்க அவன் நிக்கிறான். அந்த கணத்துல மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை இறுகமா கட்டி பிடிச்சுக்கிட்டு சிவனே என்னை காப்பாத்துன்னு கதறுனான். அவன் கடமையை முடிக்க வந்தப்ப சிவன் அந்த லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு யமதர்மனை பார்த்து ஒரு எச்சரிக்கை விடுறாரு. இவன் என்னையே சரணடைஞ்ச பக்தன். அதனால இவனோட உயிரை எடுக்க உனக்கு அனுமதி கிடையாதுன்னு திட்டவட்டமா சொல்றாரு. ஆனா யமதர்மன் விடல. நான் என் வேலையை முடிப்பேன் அப்படின்னு சொல்லி சிவனை பொருட்படுத்தாம மார்க்கண்டேயன் மேல பாசக்கயிறை வீச முயற்சி பண்றான். பாசக்கயிறு சிவலிங்கத்தையும் சேர்த்து அந்த சின்ன பையன் மேல விழுகுது. அதை எடுக்க யமன் முயற்சிக்கும் போது சிவபெருமான் தன்னோட காலால யமதர்ம ராஜனையே வேகமா உதைச்சு அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்துறாரு. அது மட்டுமில்லாம மார்க்கண்டேயனை பார்த்து இந்த உலகத்துல நீ என்றென்றும் 16 வயதோட அறிவான வாழ்க்கை வாழ்வாய்ன்னு அருள் புரிந்தார். மார்க்கண்டேயனை காப்பாத்த யமனை உதைச்ச சிவபெருமான் கால சம்கார மூர்த்தின்னு இங்க அருள் பாலிக்கிறாரு. இந்த கால சம்கார மூர்த்தியோட சிலையை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா சில விஷயங்கள் புரியும். இம்மனை உதைக்கும் கோலத்தில சிவபெருமான் இருக்கிற சிலை மரண பயத்தை போக்கி ஆயுளை நீடிக்கிறாரெனிற ஐதீகத்தை உணர்த்துது. இங்க வந்து கால சம்கார மூர்த்தியை வணங்குறவங்களுக்கு அகால மரணம் நிகழாதுங்கிற நம்பிக்கை ரொம்பவே ஆழமா இருக்கு. யமதர்மன் சிவனின் காலுக்கு கீழ விழுந்து கிடக்கிற மாதிரி இங்க சிலை இருக்கும். இது மரணத்தின் அதிபதியே சிவபெருமானுக்கு அடிபணிந்து விட்டார்ங்கிறத உணர்த்தும் ஒரு குறியீடு. வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் அப்பாற்பட்டவர் சிவன்கிற தத்துவத்தை இது அழகா உணர்த்துது. மார்க்கண்டேயன் சின்ன பையனா சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சு எந்த பயமும் இல்லாம இருக்கிற காட்சி பக்தனின் மீது சிவன் எவ்வளவு கருணை காட்டுவாருங்கிறத காட்டுது. உண்மையான பக்தி இருந்தா மரண பயம் கூட நம்மை அண்டாதுங்கிறத இது தெளிவுபடுத்துது. இப்படிப்பட்ட பெரிய வரலாறு கொண்ட கால சம்கார மூர்த்தி இருக்கிற இந்த திருக்கடையூர் மண்ணுல அபிராமி அம்மனும் இன்னொரு பெரிய அதிசயத்தை செஞ்சிருக்காங்க. அந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்க நூற்றுக்கணக்கான வருஷங்கள் பின்னோக்கி எல்லாம் போக தேவையில்லை. சுமார் 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த அதிசயத்தை பத்தி இப்ப பார்ப்போம். இந்த கோவில் இருக்கிற அதே திருக்கடை ஊர்ல சுப்பிரமணிய ஐயர்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தாரு. இவர மக்கள் அபிராமி பட்டர்னு கூப்பிட்டாங்க. தன்னோட வாழ்க்கை முழுக்க அபிராமி தேவி மேல பக்தி செலுத்தி காலத்தை கழிச்சுக்கிட்டு வந்தாரு. இவரோட இந்த அதீத பக்தியையும் அபிராமி தேவியை நினைச்சு ஒரு நாள் முழுக்க ஒரே இடத்தில தியானத்தில இருக்கிறதையும் பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் இவர் பித்தருன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படியே இவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போது அதே காலத்துல தஞ்சையை தலைநகரா வச்சு சரபோஜி மன்னர் இந்த பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. ஒரு நாள் அமாவாசை அன்னைக்கு அவரு அமிர்த கடேஸ்வரர் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாரு. அப்ப மன்னர் வர்த்தை கூட கவனிக்காம அபிராமி தேவி மேல பர்ரு வச்சிருந்த அபிராமி பட்டர் ஆழ்ந்த தியானத்தில கண்ணை மூடி உட்கார்ந்திருந்தாரு. கோவில்ல இருந்த எல்லாரும் மன்னர் வர்த்த பார்த்து ஒதுங்கி நின்னு அவருக்கு வழிவிட்டு கும்பிட்டாங்க. ஆனா அபிராமி பட்டர் மட்டும் இப்படி தியானத்துல கண்ணை மூடி உடார்ந்துருக்கிறத பார்த்து சரபோஜி மன்னன் ஆச்சரியப்பட்டு போனான். அப்ப கோவில்ல இருந்த சிலர் இவர் ரொம்ப பெரிய பக்தர்னு சொன்னாங்க. ஆனா நிறைய பேர் இவர் பெரிய பித்தர், இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதனால மன்னர் திரும்பி வரும்போது இந்த அபிராமி பட்டரை சோதிக்கிற மாதிரி இன்னைக்கு என்ன திதி, அதாவது இன்னைக்கு என்ன நாள்னு பட்டர் கிட்ட கேடறாரு. தேவியோட முகத்தை தன் மனசுல நிறுத்தி அவளை நினைச்சு ரொம்ப நேரமா தவம் செஞ்சுகிட்டு இருந்த அபிராமி பட்டர் பிரகாசமா இருந்த தேவியோட முகத்தால அன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிட்டாரு. ஆனா உண்மையில அன்னைக்கு அமாவாசை. அப்படி இருக்கும்போது இந்த பட்டர் பௌர்ணமின்னு சொல்றாரே அப்படின்னு நினைச்சு மன்னர் அவர்கிட்ட மறுபடியும் கேடறாரு. அப்பனா இன்னைக்கு இரவு நிலா வருமான்னு கேடறாரு. கொஞ்சமும் யோசிக்காம அபிராமி பட்டர் நிச்சயமா வரும்னு பதிலளிக்கிறாரு. ஒருவேளை நிலா வரலைன்னா உனக்கு மரண தண்டனைதான்னு மன்னர் சொல்லிட்டு போறாரு.
கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னோட தப்பை புரிஞ்சுகிட்டு அபிராமி பட்டர் தேவி கிட்ட போய் முறையிடுறாரு. தேவியே, உன்னை நினைச்சு தியானம் செஞ்சுகிட்டு இருக்கும் போது உன்னோட முகத்தை மனசுல நிறுத்தி இருந்ததால இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிட்டேன். நான் சொன்னபடியே இன்னைக்கு நிலா வரலைன்னா என்னோட உயிர் போயிடும். உன்னதான் நம்பி இருக்கேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வெளியே வர்றாரு. அங்கே கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய குழி தோண்டப்பட்டு அந்த குழியில தீ எரிஞ்சுகிட்டு இருக்கு. மேல பல பலகைகள் அடுக்கி வச்சிருந்தாங்க. அந்த பலகைகள் எல்லாம் 100 கயிர்களால கட்டி தொங்கவிடப்பட்டிருந்துச்சு. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச அபிராமி அந்தாதின்னு சொல்லப்படுற தேவி அபிராமியை பத்தி 100 பாடல்களை பாடுறாரு. அந்த 100 பாடல்களை கொண்ட தொகுப்பை நம்முடைய அபிராமி பட்டர் அதாவது சுப்பிரமணிய ஐயர்தான் பாடினாரு. இன்னைக்கு அம்மாவாசைன்னு தெரிஞ்சும் கூட அபிராமி பட்டர் தேவி மேல வச்சிருந்த அந்த அதீத நம்பிக்கையால அந்த தீக்குழிக்கு மேல இருக்கிற பலகையில ஏறி நிக்கிறாரு. அபிராமி பட்டர் தேவியை நினைச்சு நிறைய பாடல்கள் பாடிக்கிட்டே இருக்காரு. இன்னும் நிலாவை காணல. சரபோஜி மன்னர் கண்டிப்பா நிலா வரப்போறது இல்ல. அபிராமி பட்டவரோட உயிரை வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா தன்னோட வீட்டா முயற்சியால தேவி மேல வச்சிருந்த நம்பிக்கையால தொடர்ச்சியா பாடிக்கிட்டே வரார். இப்படியே 79வது பாடல பாடிக்கிட்டு இருக்கும் போது தன்னோட காதுல அணிஞ்சிருந்த ஒரு தடாங்கத்தை எடுத்து வானத்தில வீசுனாங்க தேவி. பல 100 நிலாக்கள் உமிழும் அந்த பிரகாசத்தை பொழிஞ்சபடி வெண்ணிலவு அம்மாவாசை அன்னைக்கு காட்சி அளிக்குது. இதை பார்த்ததும் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அபிராமி பட்டரோ தேவியோட மகிமையை நினைச்சு அங்கேயே கொண்டாடிக்கிட்டு இருந்தாரு. தேவி 79வது பாடல் பாடும்போதே நான் உனக்கு நிலாவை காட்டிட்டேன். இருந்தாலும் இந்த அந்தாதியை நீ முழுவதுமாய் இன்னைக்கு பாடி முடிக்கணும்னு சொல்றாங்க. ஒரே இரவுல 100 பாடல்களை கொண்ட அபிராமி அந்தாதிய அபிராமி பட்டர் பாடி முடிக்கிறாரு. சரபோஜி மன்னர் தன்னோட தப்பை புரிஞ்சுக்கிட்டு அபிராமி பட்டர் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்புறாரு. அபிராமி பட்டர் பாடிய அபிராமி அந்தாதி வெறும் பக்தி பாடல்கள் மட்டுமல்ல, அது ஒரு அற்புதமான இலக்கிய புதையல். ஒவ்வொரு பாடலும் அபிராமி அம்மனோட அழகையும் கருணையையும் சக்தியையும் விதவிதமா வர்ணிக்கும். இந்த அந்தாதியில இருக்கிற ஒவ்வொரு பாடலும் நீங்க ஆழ்ந்து படிச்சீங்கன்னா அதுல இருக்கிற தமிழ் வர்ணனைகளும் தேவியின் மீதான அன்பும் உங்களைய நிச்சயம் மெய்சிலிருக்க வைக்கும். அந்தாதினா ஒரு செயலோட முடிவு அடுத்த செயலோட தொடக்கமா அமையறது. இந்த அபிராமி அந்தாதி மொத்தமும் இந்த அழகிய அமைப்புல தான் இருக்கும். இது அபிராமி பட்டர் எவ்வளவு பெரிய புலவர்ங்கிறதுக்கு ஒரு சான்று. அபிராமி அந்தாதி தமிழ் பக்தி இலக்கியத்தில ஒரு மைல்கல். இது சாதாரண பக்தி பாடல் இல்ல, தன்னை நம்பின பக்தனுக்காக தேவி எதையும் செய்வாங்கங்கிறத பட்டரோட கதை மூலமா இந்த அந்தாதி உலகுக்கு உணர்த்துது. இப்படி இந்த அமிர்த கடேஸ்வரர் கோயில்ல இருக்கிற சிவபெருமானும் அபிராமி தேவியும் செஞ்ச அதிசயமான இந்த 2 கதைகள் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.